ஹலோ மக்களே 599 எஃபெக்ட்ல பெறலாம். போன இதில் சீசர் க்ளோன் வந்து எல்லாரையும் லாக் பண்ணிட்டான். என்ன பண்ணானே தெரில. எல்லாருமே வந்து நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே படுத்துறவே செஞ்சுட்டாங்க. இந்த 5 வரையும் கெட்டுங்கடா. அது மாதிரி இவங்களுக்கு ஸ்ரீ பிரிசன் ஸ்டோனையும் போட்டு லாக் பண்ணுங்கன்னு சொல்றான். இதுல இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா வெறுகோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். அவன் ட்ரெஸ் ரோசா ஏரியாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ட்ரஃபலகர்லாவே லாக் பண்றான். ஆல்ரெடி அவனுக்கு இவனுக்கு ஏதோ பழக்கம் இருந்திருக்கு. வந்த ஒன்று சும்மா இல்ல ட்ரஃபலகர்லாவை போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கருணையே காட்ட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மோனாட்டு முன்னாடி வாரா. இதெல்லாம் இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வெர்கோ, நேவி சோல்ஜரும் ஜி5 இந்த ஐலண்ட்ல தான்டா இருக்காங்க. நீ தான் பேஸ் கமாண்டர். உனக்கு தாண்டா இப்ப பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் பேசுறான். ஆனா அவனை அடிச்சு ஏர்ல பறக்கூடுதான். எனக்குலாம் உன்னோட அட்வைஸ்ல இங்க தேவை கிடையாது. வாயை மூடிட்டு நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யு சொல்லிட்டு ஹார்ட் அமுக்குறான். இவனோட ஹார்ட் எப்படி இவன்ட்ட கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சடனா கட் பண்ணி நியூ வேர்ல்ட்ல உள்ள ஒரு ஐலண்டை தான் காட்டுறாங்க. ஜி5 சோல்ஜர்ஸ் தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது ஜி5 சோல்ஜர்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த ஐலண்ட்ல 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு மேல உள்ள பைரட்ஸ் எவனு இருக்கானடா. இந்த ஐலண்டை நான் சேஃபா பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பேசிக்கிறதுல ஜி5ல இருக்க ஒருத்தனே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் காமோடோர் யருசுகி. டே இது நல்லா இருக்கு, இதுல ஒரு 1000 பீஸ் கொடுங்கன்னு சொல்றான். அவன் இதுல எல்லாம் 1000 பீஸ்லாம் இல்ல, என்கிட்ட ஸ்டாக் இல்லன்னு சொல்றான் கடைக்காரன். சடனா ஒருத்தங்க ஓடி வரான். சார் எங்களோட குழந்தைங்களை நீங்க காப்பாத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. எங்க குழந்தைய காண போய் 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க தான் அந்த ஐலண்ட்லயே இருக்காங்க. கெஞ்சி கேட்கறோம், எங்களோட குழந்தைகளை தேடி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் வராங்க. என் குழந்தைங்க 3 வருஷமா காண போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. நான் கெஞ்சி கேட்கறேன், நாங்க கேப்டன் டஷி கிட்ட பேச முடியுமான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. தள்ளி போங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான். என்னைய விட இன்சல்ட் பண்றேன். நான் ஒரு நேவி சோல்ஜர் ஜி5ல இருந்து வந்திருக்கேன். நேவி ரிப்போர்ட்டை நான் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியும். தேவையில்லாம என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் முட்டாள்கடான்னு சொல்லிட்டு ஒண்ணு கத்துறான். உங்க குழந்தைங்க எல்லாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அவங்க ஒண்ணு காணா போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் காமோடர் யாருஷுகி நீங்க வேற லெவல் பண்றீங்கன்னு சொல்றான். அவன் ஜி5யோட ஹெட் வெறுகோட்ட ஆல்ரெடி இதை பத்தி நிறைய பேசிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நாங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாம எதுக்குள்ள நீங்க இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்றான். அவன் அந்த பசங்களோட அப்பா அம்மாவோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட ஹெட் வேற யாருமே இல்ல, வெறுகோவா தான் இருக்கான். யூனிட் 0 உனக்கு வந்து வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கர் தான் வந்து இதா இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரைட் ஹேண்ட் மேனா இருக்காங்க. நான் யூனிட் 5யோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட விஷயத்துல பிஸியா இருக்காங்க, தேவையில்லாம இதெல்லாம் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜி5யோட இன்னொரு யூனிட் அங்கிருந்து நடந்து போறானுங்க. யாருமே நம்ம பேசுறத கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்த வேற படுறானுங்க. அட்மிரல் வெறுகோ உண்மையிலே நல்லவரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவர் ஆல்ரெடி பைரட்ஸ் வந்து இந்த ஐலண்டை ஒரு வாட்டி காப்பாத்திருக்காரு. ஜி5ல உள்ளவர், அவர் ஒரு நல்ல மனிதர்னு சொல்றாங்க. ஆனா இவங்களே இது ஆக்சிடென்ட் சொல்றாங்கன்னா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. என் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க அங்க இருக்கத்தான் செய்யறாங்க. பங்கு ஹசாடுன்னு ஒரு ஏரியால என்னன்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் அந்த கேண்டீனால ரொம்ப வந்து அழ ஆரம்பிக்காங்க. திரும்பி 2வதையும் முடிச்சிட்டாங்க. அவங்க எங்களோட செயினை வந்து கழட்டி விடுங்க பிரதர்ஸ், எங்களால முடியலன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. சாஞ்சி ஏதாச்சும் பண்ணு, இல்ல நாமி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுன்னு சொல்றான் ஊசப். அந்த பசங்க எல்லாம் திரும்பி எஞ்சி வராங்க. பிரதர் கேண்டீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா சின்னதா இருக்க பசங்களும் வந்து தலை வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேண்டின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நான் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்கு தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரானுங்க. டேய் என்னடா இவனுங்க மான்சர் மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா சுத்தி இருக்க கட்டையெல்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டானுங்க. பசங்க கத்திக்கிட்டே வராங்க. சடனா என்னன்னு பார்த்தா மாஸ்டர் அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க நம்ம லெபார்டரிக்கு போகலாம், உங்களோட கேண்டீஸை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை கொடுத்து வச்சு அவங்கள அப்படி கைக்குள்ள வச்சிருந்திருக்கான். இருக்கிறதுலே மோசமானது அசிங்கமானதுன்னு அந்த ட்ரக்ஸ் தான். இதுல ஒரு பக்கம் அந்த ஸ்லைமை தான் காட்டுறாங்க. பர்னிங் ஐலண்ட்ல இருந்து எல்லாமே கருகி உருகி அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஜோரோ டீம் இங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன ஸ்லைமை தாண்டா வெட்டி வெறிக்கி விட்டோம், இன்னும் ஏகப்பட்ட ஸ்லைம்ஸ் இதுதான் இருக்கு, இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா ஸ்லைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சிந்துற இடம் ஃபுல்லா வந்து கருக ஆரம்பிக்குது, எரியுது அந்த இடமே. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்ணிமோனும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் ஒரு வித்தியாசமா மாறுது. என்ன இப்ப தவளை மாதிரி இருக்கு, இல்லடா இது பள்ளி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க அதை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வந்துட்டு சடனா மேல இருந்து திரும்பி அட்டாக்க போடுது. இவனுங்களை நோக்கி உழுது. டே ஓடுங்கடான்னு சொல்லிட்டு செதறிக்கிட்டு ஓடுதானுங்க. அங்க இருந்து அட்டாக்க போட்டுட்டு திரும்பி பாஞ்சு இங்க வருது. ஏகப்பட்ட காப்பியை உருவாக்குதுடா. டேய் இது அதுகள மாதிரி சின்ன உருவாக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சமா இங்க வர பாக்குதுடா. டேய் இதை பார்த்து இருங்கடான்னு சொல்றானுங்க. நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்மளும் வெடிச்சு செதறிடும்னு சொல்லிட்டு சோரோ சாஞ்சி ஓடுறானுங்க. இது ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு கினிமோனு மோமோனு ஸ்கின் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்க. டே நீ ஒரு முட்டாள்டா அப்படின்னு சொல்லிட்டு சோரோ சாஞ்சி சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. டேய் சோரோ சாஞ்சி சண்டை போட வேண்டிய நேரம் இது கிடையாடான்னு சொல்றான். ப்ரூக்கு பார்த்தா அது அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. டேய் அவனோட ஸ்வாட்ஸ் பிளே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கினிமோனு எங்கடா ஒன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓடிக்கிட்டே இருக்க நேரத்துல கட் பண்ணி என்னன்னு பார்த்தா இங்க லாவையும் லூஃபியும் தான் கட்டுறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிராங்கியோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம கேஜுக்குள்ளேயா இருக்கான்.
இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஸ்மோக்கரும் டஷிக்கி அங்கதான் இருக்காங்க. டேய் நம்மளால தப்பிக்க முடியாது, சி பிரிசன் ஸ்டோனை வர போட்டிருக்காங்கன்னு சொல்றான்ல. அங்க இருந்து மோனட் நக்கலா சிரிச்சிட்டு வாரா. முழிச்சிட்டீங்களாடா நீங்கன்னு சொல்லிட்டு வாரா. இவ யாரான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜிஃபையோட ஹெட் என்னடா இங்க செய்யறாரு வெறுகோன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர்ஸானே மிரண்டுட்டான். டேய் இங்க ஸ்மோக்கரை கூடடா சீசர் சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா ஜிஃபை ஆளுகள்லாம் கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு வராங்க. அவங்களோட ஆளுகள்லாம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. டேய் உள்ள வந்தாச்சு, இந்த கதவை மூடுங்கடான்னு சொல்றான். டேய் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளான் சொல்லி இருந்திருக்கான். அவனுக்கு ஏதோ உள்ள இருந்து ஆக்டிவேட் வேற பண்றானுங்க. என்னன்னு பார்த்தா எமர்ஜென்சி டோரை போடுறானுங்க. எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. லெபார்டரிக்கு வெளியே வச்சு இவனுங்களை லாக்கே பண்ணிட்டாங்க. இந்த டோரை உடைங்கடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறானுங்க. அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, கல்லு மாதிரி இருக்கு டோரு. என்னடா பஸ்ஸுக்கோவே ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்டா, என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அந்த ஸ்லைம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இவனுங்களை நோக்கி தான் வருது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல வர கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ண, நம்ம லாக் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. எல்லா ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு மோனாட் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. சீசர் இப்போ என்ன பண்றான்னு சொல்லிட்டு வெறுக கேட்கறான். அவன் என்ன பண்றான்னு தெரியல. அவனோட ஸ்மைலிங்கிற பிராணியை அவன் வெளியே வர வச்சுட்டான். பிளான் எல்லாம் பெர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் மோனாட். சரி வெறுகோ, நீ இன்னைக்கு ஹேம்பர்க் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவா ஆமா அது என்னோட ஃபேவரட்னு சொல்றான். அது மூஞ்சில மாட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னோன்னா அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வெளியே தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா எல்லாரும் சேஃபா வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறதுல ஜிஃபை நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே தானே இருக்காங்க, அவங்களை எப்படி நீ சாவ விடுவோன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கத்துறான். ஆமா அது எனக்கும் தெரியும் சொல்றான் வெறுகோ. அதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்றான். பெரிய தலைகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீங்க திரும்பி ஒன்னா இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரோபின் பேசுறான். ஆமா ஸ்மோக்கி நானும் முன்னாடி அலபஸ்டல ஒன்னா இருந்தோம், இப்போ ஒன்னா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அட்மாஸ்பியரை பாருடா, நீ என்னடா நக்கல் பண்றன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னது கரெக்ட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டஷிக்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஆர்டிகல்ஸ்ல வந்தது எல்லாமே தப்பெல்லாம் கிடையாது, அது உண்மைதான். ஜிஃபைல உள்ளவன் மெயின் தலை தான் இதை லாக்கே பண்ணி இருந்திருக்கானுங்க. வெறுகோ தான் இதை கவரே பண்ணி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரும் கண்டுபிடிச்சிட்டான். டேய் நீ டபுள் ஏஜென்டாவாடா இருந்திருக்க, நீ நேவிக்கே அசிங்கமா இருந்திருக்கன்னு சொல்லிட்டு வெறுகோவை பார்த்து கோவப்படுறானுங்க. இவன் கெட்டவனான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். இவன் நேவிலே வந்து ஒரு துரோகிடா, அது உங்களுக்கு தெரியாமலையாடா இருக்கு. இவன் ஒரிஜினலா வந்தா இவன் ஒரு பைரட்னு சொல்றாங்க. பைரட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜோக்கரோட ஆர்டர் படி தான்டா இவன் நேவிலே ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. 15 வருஷமா அண்டர் கிரவுண்ட் ஆபீசரா இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஜோக்கர் சொல்லி தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். முதல்ல இருந்து இவன் ஜோக்கருக்கு தான் வேலை பார்க்கறான்னு சொல்றான். அப்படியே அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுல ஜோக்கர் வந்து ஒரு பெரிய ஆள்டா, அவனோட ஆளாயவன் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அந்த எலிக்கு கீழே வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மோக்கருக்கு எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எப்ப நீ ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள வந்து ஜிபிக்குள்ள நுழைஞ்சு அப்பமே நான் ஹை அலர்ட் ஆயிட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வரைக்கும். ஆனா இப்போ உள்ள எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன விட்டு போயிருச்சுடா, இது போதுன்னு சொல்றான். அது மாதிரி லா நீ ரொம்ப பேசிட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை பனிஷ் பண்ணது போதாதான் சொல்லிட்டு கேட்கறான் அவன். நான் வந்து இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதானடா நீங்க சொன்னீங்க, அது இல்லடா நீங்க தான்டா பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெறுகோ பேசிக்கிட்டு போறான். அவனை எப்பவுமே நீ சஸ்பெக்டே பண்ண மாட்டானுங்க, அந்த மாதிரி நான் வேலையை பார்த்துட்டு தான்டா இங்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றான் வெறுகோ. வைஸ் அட்மிரல் கேப்டன் டச்சிக்கின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு ஆர்னமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்றான். நீங்க ரெண்டு இங்கே சாக போறீங்க, எல்லாரும் வாய் இங்கே மூட போறேன்டா. சீசர் வந்து வெளியே இருக்க சோல்ஜரை ஹேண்டில் பண்ணிக்கிடுவான், உங்களை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்றான். இது எல்லாமே ஜோக்கரோட டெரிட்டரி, அதனால எந்த விஷயமும் இங்க விட்டு வெளியே போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாமே நான் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்றான் அவன். ட்ரஃப்லகர்லா இந்த ஜோக்கருங்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு சொல்றான் அவன். அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல வந்து ஜோக்கர் வந்து ஒரு ஃபேக் நேம், அவனோட உண்மையான பேரே வேறன்னு சொல்றான் அவன். அவனோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே 7-7 வாரல இல்ல, அவன் ஒரு மெம்பர்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கவர்மெண்டாட ஆத்தரைஸ் பண்ணவன்டா. அவன் தான் டொங்கியோட்டோ டொஃபலமிங்கம்னு சொல்றான். அதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட முடியாத கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனுங்க மறந்துடாங்க. See you bye.